Hello, welcome to Earth Essence channel. நான் தான் உங்க மிஸ்ஸஸ் மீனா ராமசுவாமி. ஸோ இன்னைக்கு நம்ம காஸ்மெட்டிக் இதுல என்ன பார்க்க போறோம்னா டிஎம் வாட்டர்னா என்னங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். டிஎம் வாட்டர் நிறைய நேம்ஸ்ல ரெகக்னைஸ் பண்ணிக்குவாங்க. டீமினரலைஸ்ட் வாட்டர், டி அயனைஸ்ட் வாட்டர், டிஸ்டில்ட் வாட்டர் அப்படிங்கறது. ஸோ இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒண்ணுதாங்க. என்ன பார்க்க போறோம்னா எதுக்காக நார்மல் வாட்டர் நம்ம காஸ்மெட்டிக் இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம இதுல எத்தனை வகையான வாட்டர்ஸ் இருக்குங்கிறத பார்க்க போறோம். அந்த வாட்டர்ஸோட காஸ்ட் என்ன, ஃபைனலா நம்ம ஏன் இதுல மற்ற வாட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாம டிஸ்டில் வாட்டர் யூஸ் பண்றோங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப சொல்ல போனா இந்த பூமியில நிறைய இடத்துல இருந்து தண்ணி வருதுங்க. பாண்ட்ஸ் இருக்கு, ரிவர்ஸ் இருக்கு, லேக்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. அந்த மாதிரி கிடைக்கிற இடத்துல நிறைய மினரல்ஸ், கால்சியம்ஸ், அந்த மாதிரி நிறைய இதுவும் தாது பொருட்கள் நம்மளுக்கு கிடைக்கும். அது நம்ம ட்ரிங்கிங் வாட்டருக்கு அது பெனிஃபிட் ஆயிருக்கும். பட் ஸ்கின்னுக்கு கிடையாது. அது ஏங்கிறத பார்க்கலாம். நம்ம நார்மல் ட்ரிங்கிங் வாட்டர்ஸ்ல இந்த மினரல் வாட்டர்ல இருக்கிற அந்த மினரல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு நம்மளுக்கு ஒரு பிளீனா பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர் கொடுக்குறாங்க. அதுதான் நம்ம டிஸ்டில்ட் வாட்டர். பார்த்தா டீமினரலைஸ்ட், டிஸ்டில்ட் வாட்டர் ரெண்டுமே ஒரே டைப் ஆஃப் வாட்டர் தான். டி அயனைஸ்டு அதே டைப் ஆஃப் வாட்டர் தான். எதுவுமே வேற வேற கிடையாது. அதுல இருக்க மினரல்ஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்மளுக்கு ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டரா கொடுக்குறாங்க. எப்படி வருதுன்னா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு வாட்டர்ஸும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ்ல அவங்க பியூரிஃபை பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதுக்காக அப்படி அந்த மாதிரி ஒரு நேம்ஸ் அவங்க வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற வாட்டர் என்ன அப்படின்னா டேப் வாட்டர். டேப்ல இருந்து நம்மளுக்கு திறந்து விட்டா அப்படியே தண்ணி பயங்கரமா வரும். அந்த தண்ணியில டர்ட் இருக்கும், ஜெர்ம்ஸ் இருக்கும், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்த வாட்டர் கிளீனிங் பர்பஸ்க்கு தானே தவிர ட்ரிங்கிங் பர்பஸ்க்கு அதை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய ஜெர்ம்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம குடிச்சாலும் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதை ஹீட் பண்ணி கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி கொதிக்க வச்ச தண்ணி நல்லா பிஹெச் பேலன்ஸ் பண்ணி நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அதை நல்லா நம்ம குடிக்கலாம். அஸ் வெல் அஸ் நம்ம கார்டன் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். அந்த தண்ணியை குடிக்க மட்டும் கிடையாதுங்க, குக்கிங் பர்பஸ்க்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே வாட்டரா தான் டிஸ்டில்டு வாட்டராகவும் டீமினரலைஸ்ட் வாட்டராகவும் மாத்துறாங்க. இதே தண்ணியை வச்சுதான் மாத்துறாங்க. இதுக்குன்னு ஸ்பெஷல் தண்ணி எல்லாம் கிடையாது. இப்ப டிஸ்டில்டு வாட்டர்ல ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஒன்னு இன்வெர்டர் யூபிஎஸ் பேட்டரிக்கு நம்ம யூஸ் பண்றது. அது பாத்தீங்க அப்படின்னா 1 லிட்டர் 20 to 30 rupeesக்குள்ள கிடைக்கும். இன்னொரு டிஸ்டில்டு வாட்டர் இருக்கு. அந்த இன்னொரு டிஸ்டில்டு வாட்டர் காஸ்மெட்டிக் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். சோப்ஸ், ஷாம்பூஸ் இதுக்கு. ஸோ அதோட உங்களுக்கு 1 லிட்டர் பாத்தீங்கன்னா 100 rupees, 120, 130 அந்த மாதிரி கிடைக்கும். அந்த டிஸ்டில்டு வாட்டர்ல உங்களுக்கு இருக்கிற நுண்ணுயிர்கள், கிருமிகள், கால்சியம் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டரா கொடுக்குறாங்க. ஃபுல்லா பிஹெச் எல்லாமே பேலன்ஸ் பண்ணிட்டு கொடுக்குறாங்க. இது எப்படி பண்றாங்க அப்படின்னு ஸ்டீம் டிஸ்டிலேஷன் மெத்தட் இருக்கும். அது நம்ம சில டைம் அதை வீட்லயே பண்ணலாம். பட் ஆனா கொஞ்சம் தான் கிடைக்கும். நம்மளுக்கு நிறைய நேரம் அதை கொதிக்க வைக்கணும். மேல ஐஸ் கியூப்ஸ் போட்டு கீழே கொதிக்க விட்டு பியூரஸ்ட் ஃபார்ம் ரெயின் வாட்டர் மாதிரி தான் இதுவும். கீழே இருந்து போயிட்டு மேல இருந்து திருப்பி மேல இருந்து கீழே ரெயின் வாட்டரா நமக்கு பாத்தீங்களா? அந்த மாதிரி தான் இந்த ஸ்டீம் இதுவும். இது ஆக்சுவலா வீட்ல பண்ணலாம். பட் ஒரு 100 கிராமுக்கே நம்ம கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு நம்ம கொதிக்க வைக்கணும். எல்லாமே வேஸ்ட். அந்த மாதிரி தான் நம்மளுக்கு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எல்லா இதையும் அழிச்சிட்டு நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த தண்ணியை தான் இன்வெர்டருக்கு யூஸ் பண்றாங்க. இன்வெர்டருக்குமே இந்த மாதிரி பாக்டீரியாஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. அதுவும் எல்லாத்தையும் அழிச்சிட்டு தான் கொடுக்குறாங்க. இந்த டிஸ்டில்டு வாட்டர்ல எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா மோஸ்ட்லி இண்டஸ்ட்ரியல் பர்பஸ். ஏன்னா தண்ணியில என்ன மோஸ்டா இருக்கும்னா சால்ட்டும் அயனும் தான் நிறைய ஜாஸ்தி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் மினரல்ஸும் அதுல இருக்கும். இதுல அந்த சால்ட் இருந்தது அப்படின்னா இப்ப நீங்க பெரிய பெரிய மெஷின்ல ஊத்தும் போது பாத்தீங்கன்னா அந்த சால்ட் அப்படியே பதிஞ்சு இருந்து அந்த மெஷின் கெட்டு போயிடும். அதே மாதிரி அயன் இருந்தாலும் அதுல என்ன ஆகும்னா துரு பிடிச்சு ரஸ்ட் ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் ஊத்தணும் அப்படின்னா கிட்டத்தட்ட மெஷின்ஸ் எல்லாமே கெட்டு போயிடும். ஸோ அந்த மெஷின்ஸ் ரொம்ப வருஷம் வராது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி டிஸ்டில்டு வாட்டருங்கிறது ஒன்னே அவங்க கண்டுபிடிச்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. மெயினா இந்த 2 நாள்ல தான் நம்ம நார்மல் மினரல் வாட்டரை டிஸ்டிலேஷன் பண்ணி இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டிஸ்டில்டு வாட்டரா நம்ம கொடுத்து பண்ணாரு. அந்த டிஸ்டில்டு வாட்டரையும் 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு பேட்டரி யூஸ் பண்றது, இன்னொன்னு காஸ்மெட்டிக்ஸ்க்கு யூஸ் பண்றது. அந்த பேட்டரிஸ்க்கு யூஸ் பண்றது என்னன்னா இட்ஸ் நாட் even pH டெஸ்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் அப்படியே கொடுத்துருவாங்க, ஊத்திக்கலாம் அப்படின்ட்டு. pH பேலன்ஸ் pH டெஸ்ட் பண்ணாததுனால அதோட ரேட் பாத்தீங்கன்னா 20 to 30 rupeesக்குள்ள தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதை சீல் பண்ணி கொண்டு வச்சிருக்காங்க.
அவ்வளவுதான் அதோட டிஃபரன்ஸ். இந்த பக்கம் எதுக்கு இது 100 rupees அப்படின்னா இதுக்கு வந்து நல்ல pH டெஸ்ட் பண்ணி 100 rupees வந்து உங்களுக்கு லேப் டெஸ்ட் பண்ணி அதுல வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல மேனுஃபேக்சரிங் இதுல ஃபுல்லா லேப் டெஸ்ட் பண்ணிட்டு அதுல pH லெவல டெஸ்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு கொடுக்குறாங்க. சோ அது வந்து உங்களுக்கு நம்ம ஸ்கின் எல்லாத்துக்குமே சேஃப். ஸோ அதுதான் தண்ணி ஒரு நார்மல் வாட்டர் வந்து 10 ரூபாயில வருது. ஸோ அது வந்து ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் பிளான்ட் போட்டு ஸோ டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் எல்லாம் பண்ணி எல்லாம் நடந்து வரும்போது ஒரு 30 to 40 rupees ரேஞ்சில் வருது. அதை லேப் டெஸ்ட் பண்ண கொடுக்கும்போது ஃபைனலா நம்மளுக்கு வரக்கூடிய ரேட்ஸ் தான் 100 rupees 120 rupees. அந்த ரேட்ஸ்ல வந்து நம்மளுக்கு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் காஸ்மெட்டிக்ஸ்க்கு யூஸ் பண்ற டிஸ்டில்டு வாட்டர் நம்மளுக்கு கிடைக்கும். வந்து லேப் டெஸ்ட் பண்ணி நம்ம வந்து இந்த DM வாட்டர் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ப்ராடக்டோட ஷெல்ஃப் லைஃப் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், சீக்கிரமா கெட்டு போகாது. அதே டைம்ல வந்து நம்ம யூஸ் பண்ற மெஷின்ஸும் வந்து கெட்டு போகாம நல்லா இருக்கும், ரொம்ப வருஷம் அதுவும் உழைக்கும். ஸோ அதனாலதான் நம்ம வந்து காஸ்மெட்டிக் இதுல மெயின் ரீசன் வந்து நம்ம டிஸ்டில்டு வாட்டர் நம்ம யூஸ் பண்றோம். அவ்வளவுதான். இது ஒரு சாதாரண தண்ணி தான். அது எப்படி தண்ணியில இருந்து நம்மளுக்கு வந்து நார்மலா அந்த டீமினரலைஸ் பண்ணி ஃபைனலா டிஸ்டில்டு பண்ணி அந்த மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ல போய் ஃபைனலா pH டெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கும் போது இப்ப வந்து உங்களுக்கு ரீசன் தெரிஞ்சிருக்கும் ஏன் டிஸ்டில்டு வாட்டர் நம்ம காஸ்மெட்டிக்ஸ் இதுக்குள்ள யூஸ் பண்றோம்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, it's bye. It's Meena signing off.